சாய் பக்தர்கள் மற்றும் உள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மலரும் ஆங்கில புது வருடம் நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் தரதா அமையணும்னு சொல்லி சத்குரு சாய்பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். நம்ம இந்த புது வருஷத்தில் பக்தி நிறைய வளர்த்துக்குங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கலிகாலத்தில் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்களில் பார்த்துட்டோம். அப்படிலாம் இல்லாமல் இந்த வருஷம் மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நம்ம வளர்த்துக்கணும். யார் மேலேயும் கோபப்படக்கூடாது. பொறாமை போன்ற கெட்ட குணங்களெல்லாம் அழிச்சிட்டு பொறுமை, சாந்தம், மகிழ்ச்சி, கருணை, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, தார தர்ம சிந்தனைகள் போன்ற நல்ல பண்புகளெல்லாம் நமக்குள்ளேயே வளர்த்துக்கிட்டு நம்மளால் இயன்றதை நம்ம செஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் இருந்தோம்னாலே நம்ம மனசு, உடம்பு எல்லாமே ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வரும்போது நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் நமக்கு பலவித கஷ்டங்களையும் கொடுக்குது, நன்மைகளையும் கொடுக்குதுங்கிறத முதல்ல அந்த யதார்த்தத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம எண்ணங்கள் செயல்கள் கொஞ்சம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்தால் பல துன்பங்கள்லேருந்து நாமளே நம்ம விடுபட்டுக்கலாம். அது நமக்கு தேவையானது இது அப்படிங்கிறத மட்டும் ஆசைப்படுங்க. தேவையில்லாத இந்த மாய உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே நமக்கு நடக்கணும், அது மாதிரி இருக்கணும், இது மாதிரி இருக்கணுன்ற எண்ணங்கள் கூட நம்மளை கொஞ்சம் அலக்கழிப்புக்கு உள்ளாக்கும். அப்படி தேவையற்ற சிந்தனைகளை, ஆசைகளை வளர்த்துக்காதீங்க. நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதை கடவுள் நமக்கு நிச்சயம் கொடுப்பான்னு நம்புங்க. இரண்டு மேலே முக்கியமான நம்ம நம்பிக்கை வச்சுருந்தோம்னா நம்ம எவ்வளவு அலக்கழிப்புக்கும் சங்கடங்களுக்கும் நம்ம ஆளானாலும் நம்மளே கடவுள் கட்டாயமாக ஒரு நாளைக்கு நம்மளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவார். நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுங்கிற நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையோடு இருங்க. கடவுள்கிட்ட உண்மையான பக்தியை செலுத்துங்க. அவர் கட்டாயமாக அதுவும் சாய்பாபாக்கிட்ட நீங்கள் உங்களுடைய ஒரு கோரிக்கைகளையும் எண்ணங்களையும் வச்சுட்டு அவரை உண்மையாக நம்பினீங்கன்னா அவர் உங்கள் தூய்மையான மனசை தான் கேட்குறாரு. தூய்மையான மனசு இருந்தால் அந்த இடத்துல பாபா ஓடி உங்களுக்கு உதவி செய்வார். எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் பாபாவை வேண்டுங்க. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ரான்ற அந்த இடைவிடாமல் அந்த ஒரு நாமத்தை ஜெபிங்க. அந்த குரல் நீங்கள் எங்கே இருந்து கேட்டாலும் அவருக்கு தெரியும். ஏற்கடலுக்கு அப்பால் கூட நான் உங்களுக்கு உதவி செய்வேன், எந்த ரூபத்திலேயாவது உதவி செய்வேன்னு அவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதை நம்புங்க. உண்மையான பக்தியோடு சிந்திக்கிற ஒவ்வொரு பக்தனும் இந்த அனுபவத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. பாபாவுடைய பக்தினால் எந்த அளவுக்கு கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டுருக்காங்க, அவர் எப்படியெல்லாம் காப்பாற்றிருக்கிறாரு, பேசும் தெய்வமாக இருந்திருக்காருன்றது அவங்களுக்கு நிச்சயம் தெரியும். அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா, பாபா மேலே நம்பிக்கையை வளர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கும். அதனால் பாபாவை பற்றி சொல்கிறது யாருமே இல்லாத ஒரு விஷயத்த சொல்லலை, கற்பனை பண்ணி சொல்லலை, யாரையும் ஏமாத்துறதுக்காகவும் சொல்லலை. ஆனால் உண்மையான பக்தியோடு நம்புறவங்கள அவருக்கு நெருக்கி நம்மக்கிட்ட நமக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறாரு. அவர் மனசு கருணை உள்ளது, ரொம்ப எளிமையானது. முக்கியமாக கஷ்டப்படுறவங்க, நோயாளிகள், நோயுற்றவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, அந்த பாதிக்கப்பட்டவங்ககிட்ட தான் அவர் எப்போவுமே மனசு ஈடுபாடோடு உதவி செய்கிறார். அது மட்டும் இல்லை, அவரை பற்றி யோசிக்கவே இல்லாமல் அவரை பற்றி நிந்தனையாக பேசினவங்களுக்கு கூட அவர் தாயார் அப்படிங்கிறத தன்னுடைய நல்ல செயல்களால் காமிச்சு அவங்கள திருத்தியிருக்காரு. இதெல்லாம் சத்தரித்திர கதைகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருந்தீங்கனாலும் அது புரியும். நானும் சொல்கிறேன், இனிமையே சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி இந்த வருஷ தொடக்கத்தில் நம்ம நல்ல சிந்தனைகளோடு இருந்து இந்த வருஷத்தை நல்ல ஒரு பொற்காலமாக அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். எல்லோரும் குடும்பத்துலேயும் சரி ஒருத்தருக்கு ஒத்துமையாக இருங்க, அமைதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, விட்டு கொடுத்துப்பாங்க. இப்படிலாம் செய்யும்போது உங்கள் அமைதி உங்களுக்கு கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். கடவுள் கொடுத்த அந்த பிறவியில் நம்ம இந்த பிறவி அடுத்த பிறவி என்ன இருக்குது நமக்கு தெரியாது. நம்ம பிறவியே வேளாண் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதை வச்சு தான் அவரால் முடிவு செய்ய முடியும். நம்ம செய்கிற நல்லது கெட்டது தான் நம்மளோட எதிர்காலத்தை நம்மளுடைய சந்ததிகளே கூட நல்லது செய்யுது. அதனால் நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டு இந்த புது வருஷத்தில் இது ஒரு பொற்காலமாக அமையணும் அப்படின்னு பாபாவை நம்பி வேண்டிங்க. அவர் எல்லா வெற்றிகளையும் உங்களுக்கு தருவார், நீங்கள் கேட்டதை தருவார். நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையோடு இருங்க. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் நம்ம கையில் தான் இருக்குன்னு நினச்சி நீங்களே உங்களுடைய தவறுகளை சீர்தூக்கி பார்த்து தவறுகளை திருத்திக்குங்க. தவறு செய்யாதவங்க
கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க என்றைக்குமே எந்த பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாக மாட்டாங்க. பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் ஓடி வந்து நம்மளை காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கையோடு இருங்க. உடனே எதுவும் நடந்துடும்னு நினைக்காதீங்க. நடக்கலைன்னா ஐயோ நம்ம ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு தோல்வி மனப்பான்மையை வளர்த்துக்காதீங்க. அது உங்களுக்குள்ளே ஒரு கோழைத்தனத்தை ஏற்படுத்திடும். தைரியமாக இருங்க, மனப்பக்குவத்தோடு இருங்க. நல்லது கெட்டது எல்லாமே எல்லா விஷயங்களையும் கடவுள் தான் நமக்கு செய்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் நம்ம வரக்கூடிய எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்குவோம். அது நமக்கு நிம்மதியை கொடுக்கும். அதனால் பாதி விஷயங்களை நம்மளே தான் நல்லது கெட்டதை ஏற்படுத்திக்கணுன்றதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அதனால் உங்களுடைய எண்ணங்கள் செயல்களை மட்டும் நீங்கள் வலிமைப்படுத்திக்கிங்க. அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும் அமைதி நமக்கு நிறைய கிடைக்கும். பாபாவுடைய அருளும் கிடைக்கும். அதனால் நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையோடு இருங்க. தொடர்ந்து இந்த அடுத்த வீடியோவில் நான் சச்சரித்திர கதைகள் சொல்கிறேன். இது இந்த புது வருஷம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, அவங்க எண்ணங்கள் நிறைவேறணும். பாபா நிறைவேற்றி வைப்பார். உங்களுடைய எந்த கோரிக்கைகளையும் பாபாட்ட மன்றாடி கேளுங்க, அதை நிறைவேற்றி வைப்பாருங்க. அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமைதியும் என்னென்னைக்கும் அவங்க எல்லாத்து இல்லங்களையும் இருக்கணும். இந்த புது வருஷம் ஒரு பொற்காலமாக அமையணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஓம் சாய்ராம்.